Om Namah Shivaya. வெகு நேரமாக இதே இடத்தில் அலைந்து கொண்டிருக்கிறேனே. திசையும் தெரியவில்லை, எந்த இடமென்றும் புரியவில்லையே. மிக்க நன்றி. யாரப்பா நீ? ஆளை பார்த்தால் காட்டிற்கும் உனக்கும் சம்பந்தமில்லாதது போல் தோன்றுகிறது. ஐயா, நான் காஞ்சியில் இருந்து இங்கு வந்திருக்கிறேன். எங்கே உன் பயணம்? போகும் திசைதான் தெரியும், போய்ச் சேர வேண்டிய இடம் தெரியவில்லை. எங்கே போகிறாய்? எந்த திசையில் போகிறாய்? நான் தெற்கு நோக்கி செல்கிறேன். என்ன, வடக்கு நோக்கி வந்து தெற்கு நோக்கி போகிறேன் என்கிறாய்? வடக்கா? ஆமாம். ஐயா, நான் எங்கள் நகரத்தை தாண்டி எங்குமே சென்றதில்லை. இதுதான் முதன்முறை இவ்வளவு தூரம் பயணிப்பது. எங்கு செல்கிறோம், எந்த திசையில் செல்கிறோம் என்று எதுவுமே புரியவில்லை. கண்கள் இரண்டையும் கட்டிவிட்டது போல் காடு மலை என்று எங்கெங்கோ அலைந்து கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு மனித வாழ்க்கையும் நதிமேல் விழுந்த இலை போல்தான். நம் வாழ்க்கை போய்ச்சேரும் இடம் தெரிய வேண்டிய அவசியமில்லை என்றாலும் போகும் திசை முக்கியம். திசை தெரியாத பயணம் குளத்தில் விழுந்த கல் போன்றதாகிவிடும். அப்படிப்பட்ட ஒரு இலை போல்தான் என் வாழ்க்கை ஆகிவிட்டது. என் கட்டுப்பாட்டை இழந்து அதன் போக்கிற்கு என்னை இழுத்துச் செல்கிறது. நான் இங்கு வருவேன், இப்படி அலைவேன் என்று ஒரு நாளும் நினைக்கவில்லை. நம் பிறப்பு இறப்பினையே தீர்மானிக்க முடியாத சூழ்நிலையில் நாம் நினைப்பதுதான் நடக்க வேண்டும் என்பது எப்படி சாத்தியம்? நம் வாழ்வில் அடுத்த நொடியில் மறைத்து வைத்திருக்கும் புதிர் முடிச்சுக்கள் ஏராளம். அதை யாரால் அவிழ்த்தறிய முடியும்? நீ இங்கு வந்திருப்பதும் அப்படிப்பட்ட அவிழ்த்த முடிச்சில் ஒன்றுதான். என்ன வாழ்க்கை இது? நாம் விரும்பாத விஷயங்களை விரும்ப வைப்பதும், நமக்கு கிடைக்க முடியாத விஷயங்களை கிடைக்க வைப்பதும், பின்பு அதை பறித்துக் கொள்வதும், சந்தோஷங்களையும் வலிகளையும் துன்பங்களையும் நாம் கேட்காமல் நமக்கு கொடுப்பதும். யார் இதையெல்லாம் செய்வது? யாரால் முடியும்? அந்த சிவனால் தான் முடியும். அந்த சிவனைத்தான் நான் தேடிக்கொண்டிருக்கிறேன். அந்த சிவனை தேடி கண்டுபிடிப்பது சாதாரணமான விஷயம் என்று நினைத்தாயா? அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. தங்களால் எனக்கு உதவ முடியுமா? அங்கு சில ரிஷிகள் இருக்கிறார்கள், அங்கு சென்று பார். அவர்களுக்கு பதில் தெரியுமா? அங்கு சென்றால்தான் புரியும். நன்றி. இது எதற்கு? ஏனோ தெரியவில்லை, உங்களிடம் கொடுக்க வேண்டும் என்று தோன்றுகிறது. இதை வைத்துக்கொள். இது எதற்கு? எனக்கு இதை உன்னிடம் கொடுக்க தோன்றியது. வைத்துக்கொள். திசை தெரியாத காட்டில்
இந்த குச்சி நிழல் உதவியாக இருக்கும். மிக்க நன்றி. நான் வருகிறேன். ஐயா, ஐயா, நான் காஞ்சியில் இருந்து சிவனை தேடி அலைந்து இங்கு வந்திருக்கிறேன். மேற்கொண்டு என் பயணத்தை தொடர உங்கள் உதவியை நாடி வந்திருக்கிறேன். உன் உடல் அவனை தேடிய பயணம் முடியும் நேரம் நெருங்கிவிட்டது. இனி உன் மனம் அவனை தேட வேண்டும். அதற்கு உன்னை தயார் செய்து கொள். அது இதுவரை நீ கடந்து வந்த பாதையை விட மிக கடினமானது. அது உன்னால் முடியுமா? முடியும் என்றால் உன் பயணத்தை தொடரலாம். இல்லை என்றால் வந்த வழியே திரும்பிச் செல். நான் வாழ்வில் கடந்து வந்த துன்பங்களை விட அது ஒன்றும் கடினமாக இருக்கப் போவதில்லை. அப்படியே இருந்தாலும் திரும்பிச் செல்லும் நோக்கம் எனக்கில்லை. சிவனை காண்பது ஒன்றே என் பயணத்தின் முடிவாக இருக்கும். அதுதான் உன் முடிவு என்றால் அந்த மலையை நோக்கி உன் பயணத்தை தொடங்கு. நன்றி. Namah Shivaya.